அளவில்லா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். நோன்பு துறக்கவும் மனம் திறக்கவுமாக ஜமாத்தே இஸ்லாமியின் கடையநல்லூர் கிளை சார்பாக சமய நல்லிணக்க ஒன்று கூடலை இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த அன்பு தோழர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், ஜமாத்தே இஸ்லாமியின் இந்த அமைப்பு இந்தியா முழுவதும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். ஜமாத்தே இஸ்லாமியின் கடையநல்லூர் கிளை என்று நாங்கள் போட்டிருக்கின்றோம். ஆனால் தமிழ்நாடும் ஒரு கிளை தான். 1941 இந்திய விடுதலை அடைவதற்கு முன்பாக ஜமாத்தே இஸ்லாமி என்ற பெயரிலே தொடங்கப்பட்டு 1947 இந்திய விடுதலைக்கு பிறகு இந்த அமைப்பு பாகிஸ்தானுக்கு செல்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் ஜமாத்தே இஸ்லாமி செல்கிறது. அப்போது ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பெயரை ஜமாத்தே இஸ்லாமி காஷ்மீர், ஜமாத்தே இஸ்லாமி பாகிஸ்தான், ஜமாத்தே இஸ்லாமி பங்களாதேஷ் என்று வைப்பதைப் போல நாங்கள் 1947க்கு பிறகு ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் என்ற அமைப்பை தொடங்கினோம். இந்த அமைப்பு சற்றேறக்குறைய இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் மிக முன்னணியாக களப்பணியாற்றி வருகிறது. இது வெறும் சமூக அமைப்பாக மாத்திரமல்லாமல் இந்த அமைப்புடைய பணிகளெல்லாம் 75 ஆண்டுகளை கடந்து பல்வேறு பணிகளை பல்வேறு தளங்களிலே நடத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மத்தியிலே சமுதாய விழிப்புணர்வுக்கும் சமுதாயத்துடைய மாற்றத்திற்கும் பெரும் பணிகளை செய்வதைப் போல சகோதர சமுதாய சொந்தங்களை அழைத்து அவர்களுடன் நெருக்கத்தையும் உறவையும் பேணுவதுடன் இறை மார்க்கத்தை இந்த மண்ணிலே மேலோங்க செய்கின்ற பெரும் பணியையும் ஆற்றி வருகின்றது. அதே போல எங்கெல்லாம் இடர்பாடுகள் ஏற்படுகிறதோ, நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ, வெள்ளம் போன்ற சுனாமி போன்ற பேரிடர் காலங்களிலெல்லாம் முன்வரிசையில் நின்று களப்பணியாற்றுகின்ற ஒரு அமைப்பு ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த். நாகூரிலே சுனாமி ஏற்பட்ட போது அங்கே களப்பணியாற்றுவது மட்டுமல்லாமல் 100 வீடுகளை நாங்கள் கட்டி கொடுத்து சமரசம் நகர் என்ற ஒரு நகரை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் அந்த நகர் முஸ்லிம்கள் மட்டும் குடியிருப்பதற்காக அல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த நகரில் இருக்கின்றார்கள். கடலூரிலே ஓட்டி பகுதியிலே அண்மையில் 42 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம். இந்தியா முழுவதும் மருத்துவம் மற்றும் சமூக பணிகளுக்காக பல ஆயிரம் கோடிகள் செலவிட்டு இன்றைக்கு இந்த அறப்பணிகளை செய்து வருகிறோம். பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகின்றோம். இன்னும் சொல்வதானால் இந்த மண்ணிலே அறமும் நீதியும் செழித்து வழங்குவதற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்து வருவதுடன் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு என்ற மாணவர் அமைப்பையும் எங்களுக்கு கீழே அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதே போல மகளிர் அணியும் எங்களிடம் இருக்கின்றார்கள். அவர்களும் காத்திரமான பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள். இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு என்று மாணவிகளுக்கான அமைப்பும் இருக்கிறது. சில்ட்ரன்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் என்று சொல்லியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அமைப்பு, ஆசிரியர்களுக்காக ஆல் இந்தியா ஐடியல் டீச்சர் அசோசியேஷன் என்று ஆசிரியர்களுக்கான ஒரு அமைப்பு, அதே போல் அறிஞர்களுக்காக ராபிதத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, மருத்துவர்களுக்காக MMS என்ற சொல்லி அமைப்பு, சமுதாய தலைவர்களுக்காக தார்மிக் ஜன்மோச்சா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சமயங்களுக்கிடையே நல்லுறவு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சத்பவனா மஞ்ச் போன்ற சமய நல்லிணக்க நிகழ்ச்சிகள் என்று இதனுடைய பணிகளையும் பட்டியலையும் எடுத்துக்கொண்டால் அது பெரும் நேரத்தை எடுத்துவிடும் என்ற அடிப்படையில் தலைப்புச் செய்தியாக அத்தகைய ஒரு மாபெரும் இஸ்லாமிய பேரியக்கத்தினுடைய ஒரு சிறு துளியாக கடையநல்லூரிலே நாங்கள் ஆற்றி வருகின்ற பணியின் ஒரு பங்களிப்பாக இந்த நோன்பு திறப்பு நிகழ்வு நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜமாத்தே இஸ்லாமியின் இஃப்தார் நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. இங்கே நாங்கள் இஃப்தார் நிகழ்வுகள் என்று குறிப்பதை விட நோன்பு துறக்கவும் மனம் திறக்கவும் என்ற அழைப்பிதழிலே வாசகத்தை பயன்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் இது மனம் திறப்பதற்கான ஒரு நிகழ்வாகவும் அமைய வேண்டும். நான் புதிதாக எந்த செய்தியை சொல்லிவிடப் போகிறேன் என்று தெரியவில்லை. ஏனென்றால் வருகின்ற நீங்களும் பேசுகின்ற நானும் தொடர்ந்து ஆண்டுதோறும் சந்திப்பதால் அதே ரமலான் தான் வருகிறது, அதே செய்தியைத்தான் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன். என்றாலும் கூட நீங்கள் கேள்வி கேட்பதுமாக அந்த ஐயங்களுக்கு நாங்கள் விடை தருவதுமான இந்த புரிதல் மிகவும் அவசியம் என்று நான் கருதி, ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து நாம் அறியாமல் புரியாமல் இருக்கின்றோம். அவர்கள் யார், எதற்காக அவர்கள் 5 வேளை பள்ளியிலே சென்று தொழுகிறார்கள்,
பக்கத்திலிருந்து வாங்கொலிக்கக்கூடிய அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகை அழைப்பினுடைய தாத்பரியம் என்ன? முஸ்லிம்கள் ஏன் இந்த தமிழ் மண்ணுக்கு விசுவாசமாக இல்லாமல் எங்கோ இருக்கக்கூடிய அரபு மண்ணுடைய மனத்தை இன்றைக்கும் பூசிக்கொண்டு பெயரிலெல்லாம் அரபு மொழியிலே வைத்துக் கொள்கின்றார்கள்? முஸ்லிம் பெண்கள் ஏன் ஹிஜாப் அணிந்து இறுக்கமான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது? முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? ஏன் நீங்கள் இந்த ஒரு மாதம் முழுவதும் பட்டினி கிடக்க வேண்டும்? பட்டினி கிடந்து என்ன சாதித்து விட போகின்றீர்கள்? இப்படி எண்ணற்ற கேள்விகள் உங்களுக்குள் உறங்கி கிடக்கும். ஆனால் அந்த தயக்கத்தின் காரணமாக, தடையின் காரணம், அந்த மனத்தடையின் காரணமாக நாம் மனம் விட்டு பேசுவதில்லை. கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிடுவாங்களோ, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கேள்விகளை கேட்டு மனக்கசப்புக்கு உண்டாக வேண்டும் என்றெல்லாம் நமக்குள் அந்த ஐயங்களை பூட்டி வைப்பதன் காரணமாக இடையிலே நம்மை குறித்து வேறொருவர் பேசுகிறார், வேறொரு செய்தியை தருகிறார். அந்த செய்தி நமக்குள்ளாக ஒரு வெறுப்பு பெருஞ்சுவரை எழுப்பி விடுகிறது. இந்த வெறுப்பு பெருஞ்சுவர் நமக்கான பிரிவுகளை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த உரையாடலை நாம் தொடரும் போது, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் போதும் புரிந்து கொள்ளும் போதுதான் அதற்கான இணக்கமும் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கான அர்த்தமும் நமக்கு புரிபடும். இஸ்லாம் இந்த மண்ணிற்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடை இதுதான் இந்த ரமலான் நோன்பு என்று நான் கருதுகிறேன். இது முஸ்லிம்களுக்கு தந்த அருட்கொடை என்று நான் சொல்ல மாட்டேன். படைத்த இறைவன் தன்னை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கு அவன் படைத்ததோடு நின்று விடாமல் தன்னை வணங்குகின்ற அடியார்களுக்கு வழிகாட்டுதலே வழங்குகிறான். இதுதான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு எடுப்பான ஒரு அம்சம் என்று நான் கருதுகிறேன். படைத்ததோடு இறைவன் ஒதுங்கி விடாமல் படைத்தவன் தன்னுடைய அடியார்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். எனவே முதல் மனிதருக்கே வழிகாட்டுதல் தேவை இருக்கிறது என்பதால் முதல் மனிதர் ஆதம் முதல் தூதர். முதல் மனிதரிலிருந்து இந்த மண்ணில் கடைசியாக மடிந்து போகக்கூடிய கடைசி மனிதன் வரைக்குமான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்குகிறது. அப்படி இந்த இஸ்லாம் வழிகாட்டுதலை வழங்குவதற்கு இறைவன் நேரடியாக இந்த பூமிக்கு வருவதில்லை, அவதாரம் எடுப்பதில்லை. தன்னுடைய குமாரர்களை, தேவ குமாரர்களை இந்த பூமிக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக இந்த செய்தியை சொல்வதில்லை. இறைவனும் நேரடியாக வருவதில்லை, அவன் தன்னுடைய குமாரர்களையும் அனுப்புவதில்லை. ஏனென்று சொன்னால் இறைவனுக்கு இணையில்லை, துணையில்லை, பிறப்பில்லை, இறப்பில்லை, பிள்ளைகள் இல்லை, எந்த தேவையுமே இல்லை. அவன்தான் இறைவன். எனவே இறைவன் மனிதர்களை படைத்தான். மனிதர்களை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக படைத்து மனிதர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இறை தூதர்களை அனுப்புகின்றான். இந்த இறை தூதர்கள் யார் என்று சொன்னால், மனிதர்களிலிருந்தே சிலரை தூதராக தேர்ந்தெடுத்து அந்த மனிதர்களுக்கு வேத வெளிப்பாட்டின் மூலமாக வழிகாட்டுதலை வழங்குகிறான். எனவே அந்த தூதர்கள் இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த வழிகாட்டுதல்கள் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் என்று சொன்னால், வெறும் தொழுகைக்காக நோன்புக்காக வழிகாட்ட வந்தவர்கள் அல்ல இறை தூதர்கள். அவர்கள் ஆலிம்கள் அல்ல, அவர்கள் மத போதகர்கள் அல்ல. இறை தூதர்கள் யார் என்று சொன்னால் புரட்சியாளர்கள். இறை தூதர்கள் யார் என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய மாபெரும் விடுதலைக்காக வித்திட்டவர்கள், மண்ணில் உள்ள அடிமை தலையை மீட்டெடுத்த பெரும்பணியை செய்தவர்கள் இறை தூதர்கள். இறை தூதர்களை அந்த மக்கள் கல்லால் அடித்திருக்கின்றார்கள், இறை தூதர்களை சிறையில் அடைத்திருக்கின்றார்கள், இறை தூதர்களை கொலை செய்திருக்கின்றார்கள். ஏன் ஒரு இறை தூதர் தொழுகை சொன்னதற்காக அந்த மக்கள் கல்லால் அடிப்பார்களா? இறை தூதர் நோன்பை சொன்னால் அந்த இறை தூதரை அவர்கள் சிறையில் இடுவார்களா? இல்லை. இறை தூதரை ஏன் அவர்கள் சித்திரவதை செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த இறை தூதருடைய போதனை மனித வாழ்வியல் தொடர்பானது. அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியலை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொரு இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றையும் திருமறை 1,24,000 நபிமார்களில் 25 நபிமார்களை தேர்ந்தெடுத்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இங்கே பதிவு செய்கின்றது. நபி மூசா அவர்கள், நபி இப்ராஹிம் அவர்கள் கொடுங்கோன்மை ஆட்சியாளனை எதிர்த்து அவர்கள் குரல் எழுப்புகின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கொடுங்கோன்மை ஆட்சியாளர்களை அகற்றுவதற்காக நாம் குரல் எழுப்ப வேண்டும் என்ற அந்த அடிப்படை தத்துவார்த்தத்தை நபி மூசா அவர்களிடமிருந்து, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம். அந்த மன்னர்கள் முன்னால் நெஞ்சு நிமிர்த்தி அவர்கள் ஓரிரை கொள்கையை சொல்கின்றார்கள். நீங்கள் இந்த மக்களை நீங்கள் அடிமைப்படுத்தக்கூடாது, மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்தக்கூடாது, மக்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, மதங்களின் பெயரால் மக்களை நீங்கள் பிளவுபடுத்தக்கூடாது, இந்த மதவாத அரசியல் கூடாது என்பதற்காக குரல் கொடுத்தவர் தான் நபி இப்ராஹிம் அவர்கள். நம்ரூத் சொன்னான், நான் தான் இறைவன் என்று சொன்னான். அப்போது இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்ல இறைவன், என்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று அங்கே வாதம் புரிகின்றார். அது தனியான ஒரு வரலாறு.
அதே போல நபி மூசா அவர்கள் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோன்மையாளனை எதிர்த்து அவர்கள் குரல் கொடுத்தார்கள். நபி லூத் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் மனிதர்களிடையே கேடுகெட்ட பழக்கமான ஒருபால் உறவு என்று சொல்லக்கூடிய ஆணும் பழகக்கூடிய இழிவான கீழ்த்தரமான அருவருப்பான செயலை கண்டிப்பதற்காக ஒரு இறை தூதரை அனுப்பினான். அந்த இறை தூதர் என்ன சொன்னார்? நபி லூத் அவர்கள் தொழுகையோ நோன்பையோ சொன்னதாக திருமறை பதிவு செய்யவில்லை. நபி லூத் அவர்களுடைய வரலாற்றை சொல்கிறது. லூத் அவர்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள், சிறுவர்கள். நபி லூத் பதறுகிறார். அவர் சொல்கின்றார், என்னுடைய விருந்தாளிகளை இங்குள்ள மக்கள் நாசப்படுத்தி விடுவார்கள் என்று அஞ்சுகிறார். அந்த மக்களிடம் சொல்கின்றார்கள், தடுமாறி நீங்கள் அழுகின்றீர்களே, உங்கள் இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள தெரியாமல் ஆண்களுடன் உறவு வைக்கக்கூடிய இழிநிலையை நீங்கள் செய்கின்றீர்களே என்றெல்லாம் கொதித்தெழுகிறார். அதற்காக அந்த மண்ணை விட்டு அவர் புறப்படுமாறு இறைவன் புறத்திலிருந்து கட்டளை வரப்படுகிறது. அந்த சமுதாயத்தை இறைவன் அழிக்கின்றான். சோடோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்திலே இந்த நிகழ்வு நடந்ததனால அந்த ஒருபால் உறவாளர்களை சோடோமி என்ற பெயரில் அழைப்பதையும் கூட நாம் காணலாம். அதுவும் ஒரு விரிவான வரலாறு. அளவையில் நிறுவையில் மோசடி செய்வது மாபெரும் தவறு. ஒரு 5 கிராம் 10 கிராம் நினைக்கிறீங்க, இதையெல்லாம் நீங்கள் மோசடி செய்யக்கூடிய ஒருவன் எப்படி இந்த மண்ணிலே அமைதியை ஏற்படுத்த முடியும்? இந்த மண்ணிலே நீதி எங்கே தவறுகிறதோ அங்கே அமைதி குலைந்துவிடும். எனவே அளவையில் நிறுவையில் மோசடி செய்வதை கண்டிப்பதற்காக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அனுப்பினான். ஒரு இறை தூதர் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு இறை தூதர், எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இறை தூதர், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த பெரும் தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த அந்த இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்தவர் தான் அண்ணல் முகமது நபிகளார் அவர்கள். நபிகளாருக்கு அப்புறம் பிறகு இறை தூதர்கள் இல்லை. ஏன் இறை தூதர்கள் இல்லை என்று சொன்னால், அந்த பணியை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய அந்த திருக்குரானை இறைவன் அருளி இந்த இறை மார்க்கம் நிறைவேற்று விட்டது. இந்த பணிகளை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்ற கட்டளையை இறைவன் பிறப்பிக்கின்றான். எனவே நபிகளாருக்கு பிறகு இறை தூதர் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பணியை செய்தார்களோ, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பணியை செய்தார்களோ, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பணியை செய்தார்களோ, இந்த நபிமார்கள் செய்த அனைத்து பணிகளையுமே அந்த அனைத்து பெருந்துமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அண்ணல் நபிகள் பெருமானார் அவர்கள். இதை வெறும் உபதேசங்களினால் அவர்கள் நிகழ்த்தி காட்டவில்லை. வெறும் குர்ஆன் தத்துவார்த்தங்களினால் இந்த புரட்சியை ஏற்படுத்தி விடவில்லை. எப்படி இந்த புரட்சி சாத்தியமானது என்று சொன்னால், இறைவன் அத்தகைய ஒழுக்க பயிற்சிகளை இறை தூதர் மூலமாக வழிபாடுகளின் மூலமாக வழங்குகிறார். தொழுகை என்று சொன்னால் அது வெறும் தொழுகை அல்ல, அது ஒரு ஆன்மீக மாநாடு, சமத்துவ மாநாடு. ஒருவனுக்கொருவன் நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் பணக்காரனா நீ பணக்காரனா, உனக்கும் எனக்கும் என்ற அந்த போட்டி நிறைந்த உலகத்திலே நீங்கள் எல்லாம் ஆதமுடைய பிள்ளைகள் சீப்பின் பற்களை போல சமமானவர்கள் என்ற பாடத்தை ஒவ்வொரு நாளும் இங்கே அழைத்து கன்னத்தில் அரைந்து இறைவன் அடித்து தருகின்ற பாடம் தான் தொழுகை. தொழுகைக்கு வா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அழைப்பு வந்துவிட்டது, வா என்னை தேடி வாருங்கள் என் அடியார்களே. எந்த இறைவனை அடியார்கள் ஏற்றுக்கொண்டானோ இறைவன் தருகின்ற பெரும் கருணை இந்த தொழுகை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை வெளியே போச்சுன்னா அடிக்கடி சொல்லுவா, என்னை வந்து பார்த்துட்டு போமா, வெளியே போயிடாத, அடிக்கடி உம்மாட்ட வந்து தலையை காமிச்சிட்டு போ, பிள்ளை ஒரு 10 நிமிஷம் காணனா எங்கே போயிட்டான் பிள்ளைன்னு கேட்பா. அந்த தாயை போல இறைவன் ஒவ்வொரு நேரமும் 5 நேரம் எனக்கு வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் போயிட்டு போயிருங்கடா, 5 நேரம் இறைவனிடம் நாங்கள் ஆஜராகிவிட்டு உன்னை விட்டு நாங்கள் பிரிந்து செல்ல மாட்டோம், இறைவா உனக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம் என்ற அந்த செயல்வழி சான்றை வழங்குவதன் மூலமாக சமத்துவத்தை, சாதியை இஸ்லாம் அடியோடு ஒழித்தது வெறும் தத்துவங்களினால் அல்ல, சாதியை இஸ்லாம் ஒழித்தது வெறும் அறிவுரைகளினால் அல்ல. இந்த ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு எங்களை அழைத்து சஃப் என்று சொல்லக்கூடிய வரிசையில் நிற்கும் போது, தோளோடு தோடு நிற்கும் போது எங்களுக்கு உண்டான அந்த வேற்றுமைகள் தவிடு பொடியாகிறது. ஆசிரியர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த வேறுபாடுகள் நாம் மறைந்து போகின்றது. அதை போன்ற ஒரு பெரும் பயிற்சியை தான் இந்த நோன்பு திருநாள் வழங்குகிறது. நோன்பு என்பது வெறும் பசி அல்ல, பசித்திருப்பது அல்ல. பசித்திருப்பது என்பது இன்றைக்கு சொமாலியாவிலே பசித்திருக்கிறார்கள், அது இயற்கை பசி என்று சொன்னால், இன்றைக்கு பலஸ்தீனத்தில் உள்ள என் பிள்ளைகள் பசித்திருக்கின்றன. 5 மாதங்கள் அவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். ஒரு நாட்டை கண் முன்னால் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். உலகத்தினுடைய எந்த அறத்திற்கும் கட்டுப்பட மாட்டோம் என்ற உலகத்தின் திமிர் பிடித்த அரக்கனாக பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைக்கு குழந்தைகளை கொள்கிறான். ஒரு குழந்தைக்கு வீட்டில் காய்ச்சல்னா தாய் தாங்க மாட்டாள், ஒரு குழந்தைக்கு தலைவலி என்று சொன்னால் தகப்பன் தாங்க மாட்டான்.
ஆனால் என்னுடைய பிள்ளைகள் 17,000 பிள்ளைகளை கண் முன்னால் கசக்கி நசுக்கி எரிகின்றார். தினம் தினம் அந்த பிள்ளைகள் செத்து மடிகின்றார்கள். உலகம் வேடிக்கை பார்க்கின்றது, மன்னர்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள். அறம் இங்கே எங்கே என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த பிள்ளைகள் எல்லாம் பசியை தின்று இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்கள் தங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது அல்லது ஹைகோர்ட் இருக்கிறது. ஹைகோர்ட்டிலே உங்களுக்கு தண்டனை தர மறுத்தால் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டிலே தண்டனை தர மறுத்தால் எங்கே போவது? ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நம்பிக்கை ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டின் தாழ்கை, மாலிகி யோமித்தீன் என்ற ஒரு கோர்ட் இருக்கிறது. நெத்தன்யாகு சர்வதேச நீதிமன்றத்திலே அவன் தப்பித்து விடலாம், ஹைகோர்ட்டிலே தப்பித்து விடலாம், சுப்ரீம் கோர்ட்டிலே தப்பித்து விடலாம், சர்வதேச நீதிமன்றத்திலே அவன் தப்பித்து விடலாம். ஆனால் மாலிகி யோமித்தீன் என்ற கோர்ட்டிலே பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு நாள் நிறுத்தப்பட்டு விரவப்படுவான் என்ற நம்பிக்கை என் பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துகிறது. அந்த மரணத்தை நாங்கள் சஹீதுகளாக ஏற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த மறுமை கோட்பாடு முஸ்லிம்களை ஆற்றுப்படுத்துகிறது. எங்களை தற்கொலைக்கு தள்ளாமல் நம்பிக்கை, பெரும் நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கும் ஏப்ரல் 19க்கு பிறகு ஒரு புதிய இந்தியாவை நாங்கள் காணுவோம் என்ற அந்த பெரும் நம்பிக்கையை விதைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வழிபாடுகள் எல்லாம், நம்பிக்கை எல்லாம் இறைவனுடைய ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் மாத்திரமல்ல. இப்படி நாங்கள் பசித்திருப்பதினால், பட்டினி கிடப்பதனால் அந்த பசி என்பதை உணர வேண்டும். நீங்கள் இந்த பசியினுடைய தாகத்தை அறிய வேண்டும். நாளைக்கு ஒரு பெண்ணை வாசலில் நின்று அல்லது ஒரு வயசான ஆள் ஐயா பசிக்குதுன்னா அந்த பசின்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும். 1 மாத காலம் பசித்திருக்கின்றோம். 1 மாதம் பசி என்பது ஏழைகளுக்கு பழகியதாக இருக்கலாம். ஆனால் சவுதி மன்னருக்கு பசித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புருணை சுல்தானுக்கு பசித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரமலான் நோன்பு புருணை சுல்தானும் அடிமைதான், சவுதி மன்னனும் அடிமைதான். உலகத்தில் எத்தகைய பெரும் பணக்காரனாக இருந்தாலும் நீயும் பட்டினி தான் கிடக்க வேண்டும் என்ற அந்த சமத்துவ பாடத்தை தருகிறது. இன்னும் சொல்வதானால் இந்த ரமலான் திருநாள் எங்களுக்கு தருகின்ற மாபெரும் பயிற்சி, இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்றது பெரும் பயிற்சியை தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நோன்பு எங்களுக்கு தருகிற பயிற்சி, கடவுள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். பசி இருக்கு, சாப்பாட்டு இருக்கு, ஆனால் சாப்பிடல, கடவுள் பார்த்துட்டு இருக்கான். அப்படி என்று சொன்னால் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படுவோமா? எங்களுடைய மானுட வசனம் நிகழ்ச்சியில் கேள்வி பதிலெலாம் உண்டு. கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேள்வி பதிலில் கேட்பாங்க. டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் பதிலளிப்பார்கள். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நாள் கேள்வி கேட்டார், ஐயா நோன்பு வச்சுட்டு எச்சில விழுங்கலாமான்னு. நம்ம டாக்டர் பதில் சொன்னார், நோன்பு வைத்துக்கொண்டு எச்சில விழுங்கலாம், அடுத்தவன் சொத்தை விழுங்கக்கூடாதுன்னார். இதுதான் நோன்பு. நீங்கள் அடுத்தவன் சொத்தை விழுங்கினீங்கன்னா உங்களுக்கு நோன்பு. நீ ஏன் பசித்திருக்க வேண்டும்? யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டு விடவில்லையோ அவர் உண்ணுவதையும் பருவதையும் விட்டு விடுவதில் எந்த விதமான தேவையும் இல்லை. பொய்யர்களை இந்த சமுதாயத்திலிருந்து அழிப்பது இந்த நோன்பு. லஞ்சம் வாங்குவவர்களை இந்த சமுதாயத்திலிருந்து களை எடுப்பது இந்த நோன்பு. ஒழுக்க கேடர்களை இந்த சமுதாயத்திலிருந்து வீழ்த்துவது இந்த நோன்பு. அறம் தவறியவர்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவது இந்த நோன்பு. எனவேதான் சொன்னேன், இந்த நோன்பு என்பது தூய்மையான மனிதர்களை இந்த உலகத்திற்கு தருகிறது. ஒழுக்கம் இருந்தவர்களை இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்திற்கு தருகிறது. பொய்யர்கள் ஒரு காலமும் நோன்பாளியாக இருக்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை, இறைவனுக்கு கட்டுப்பாட்டு வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தை, இறைவன் திருமுன்னால் நாங்கள் நிறுத்தப்பட்டு வினவப்படுவோம் என்ற அந்த கணக்கு காட்டக்கூடிய ஒரு அந்த கவலை உணவைத்தான் இந்த ரமலான் திருநாள் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஏன் ரமலான் என்பது பசி, ரமலான் என்பது நோன்பு கஞ்சி, ரமலான் என்பது வடை பஜ்ஜி சுச்சியல் என்பது அல்ல. இந்த ரமலான் என்பது இறையச்சம், இறைவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த பெருஞ்செய்திகளை உங்களையெல்லாம் அழைத்து பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்கள் அன்பு அனைவருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.